Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுங்க. நீட் கவுன்சிலிங் வந்து நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு அந்த சீட் மேட்ரிக்ஸை ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. சரியா? அதாவது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்குற விஷயம் என்னன்னா, சார் இவ்வளவுதான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா, தமிழ்நாடோட பிரைவேட் காலேஜஸ்ல சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகலையா, இந்த மாதிரி வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து டவுட் இருக்கு. அதே மாதிரி கட் ஆஃப் வந்து குறையுமா இல்லை வந்து அதே ரேஞ்சில் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில், அதாவது தமிழ்நாடோட பிரைவேட் காலேஜஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அதாவது சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் யூஜி கோர்சஸ், சரியா, கவர்மெண்ட் காலேஜஸ் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் இங்க வந்து பேசுறாங்க. சரியா? அதை தெளிவா நீங்க பாத்துக்கணும். அப்ப இந்தியா ஃபுல்லா சேர்த்து மொத்தமா நமக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இஎஸ்ஐயோட சேர்த்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா சேர்த்து 1200 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? இது இல்லாம அதாவது இன்க்ரீஸ் சீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக சேர்த்து இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 970 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வரோம். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியா ஃபுல்லாக சேர்த்து 550 சீட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? 550 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில், சரியா, தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜஸ், அதாவது எந்தெந்த காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது, லலிதாம்பிகை காலேஜில் அவங்க ப்ரொபோசல் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட்டு கேட்டாங்க. ஆனால் அவங்க கொடுத்தது வந்து 50 சீட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக சேர்த்து இதில் 200 சீட் என்னாச்சு பார்த்தா இருக்கு. சரியா? அதே மாதிரி பாரத் மெடிக்கல் காலேஜ்லையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 200 சீட் இருக்கு. அதே மாதிரி வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ், சரியா, இங்கேயும் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி மொத்தமாக சேர்த்து 200 சீட் இருக்கு. சரியா? இதில் மிஸ் ஆனது எந்த காலேஜ் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் வந்து மிஸ் ஆயிருக்கு. சரியா? மேபி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த ரவுண்டு மேபி என்ன பண்ணலாம், அந்த காலேஜஸும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மொத்தமா தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது 150 சீட்டு தான் டீம்டுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஓகே, அதாவது சார் நான் அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன், கவர்மெண்ட் காலேஜும் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப பிரைவேட் காலேஜஸ் பத்தி இங்க பேசவே இல்லை. அப்ப இந்த பிரைவேட் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் ஒருவேளை, சரியா, நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்ட் 2க்கு வரும் பாத்தீங்களா, அந்த டைம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 400 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சோம் நம்ம தமிழ்நாடு டீம்டுல. ஆனா வெறும் 150 சீட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் 1350 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு சீட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. சரியா? ஆனா அந்த சீட் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அது எப்போ அந்த அப்டேட் தெரிய வரும் அப்படின்னா, இன்னும் ஒரு 2-3 நாள் நமக்கு என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லைன்னா அடுத்த ரவுண்டு மேபி என்னாச்சு பார்த்தா வரது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து ஆல் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் நம்ம சொல்லும் போது கண்டிப்பா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஓவராலா கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லி பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜுக்கு சீட் வந்து எதுவுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த ரேஞ்சிலேயே தான் கட் ஆஃப் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அந்த 215ல லாஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. அந்த ரேஞ்ச் 200 அந்த 15 இந்த ரேஞ்சில தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இருக்கு. அதாவது குறைஞ்சாலும் ரொம்பலாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனா ரொம்ப பெரிய லெவலுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா செகண்ட் ரவுண்டுக்காக ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டீம்டு யூனிவர்சிட்டி. சரியா? டீம்டு யூனிவர்சிட்டிக்கு இந்த வருஷம் எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 127 135லாம் காலேஜஸ் வந்து கிடைச்சிச்சு. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 215ல முடிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயமா தான் இருக்கு. பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் வந்து, அதாவது கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனா ரொம்ப பெரிய அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.